ஹாய் மக்களே, மேகன சந்தேசம் சீரியல் ஜூலை 6, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. சாரதா மலையிலிருந்து குளிக்க போறாங்க. அப்போ ஆகாஷ் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு வரதை பார்த்து கஹன் தான் வந்துட்டான்னு நினைச்சு அவங்களும் ஆகாஷ் கஹன் மாதிரியே வந்து நின்ன உடனே சாரதா ரொம்ப நெகிழ்ந்து போய், என்னோட உயிரை காப்பாத்த வந்துட்டியாப்பா, நீ வந்துட்ட, இனி நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடுச்சு, ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கா அவங்கிட்ட. பூமி அவங்க கிட்ட சொல்றா சாரதா கிட்ட, ஆமா அத்தை, இனி நம்ம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. அப்போ சாரதாக்கு ஒரு சந்தேகம் வருது. கஹன் முன்னாடி என்னை பார்த்து நீ அம்மாவே இல்லைன்னு ஏன் அப்படி பொய் சொன்ன, ஏன் அப்படி திட்டின எங்களெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆகாஷ் சொல்றான், அம்மா என்னை சுத்தி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, அதுல இருந்து தப்பிக்கணும்னா நான் ககன் இல்லைன்னு எல்லாரையும் நம்ப வைக்க வேண்டியதா போச்சு, அதான் நெஞ்ச கல்லாக்கிட்டு அப்படி பேசினேன்னு ஒரு கதைய சொல்றான். நான் உங்களை அம்மான்னு கூப்பிட்டுருந்தா என்னோட மொத்த பிளானும் ஃபெயில் ஆயிருக்கும், நீங்க கொஞ்ச நேரம் கஷ்டப்பட்டு அப்புறம் போயிடுவீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க உயிரையே விட துணிஞ்சிட்டீங்க, என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு ஆகாஷ் அவங்க காலில் விழுந்து கும்பிடுறான். சாரதாவும் அழுதுட்டே அவனை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கஹன் நீ இறந்துட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்க, ஆனா நான் நம்பவே இல்லை, என் நம்பிக்கை நிஜமாயிடுச்சுன்னு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறான்னு போறாங்க. அடுத்தது பூரி கஹனோட போட்டோவை போன்ல பார்த்து அழுதுட்டு இருக்கா. அப்போ அங்க வர தாரா வந்து ஒரு டாக்குமெண்ட்டை காட்டி இந்த பத்திரத்துல ஒழுங்கா கையெழுத்து போடுன்னு மிரட்டுறா. பூரி பேர்ல இருக்கிற 10 ஏக்கர் நிலத்தை அவ பேருக்கு மாத்த சொல்லி மிரட்டுறா. ஆனா பூரி மாட்டேன், இந்த நிலத்துல எங்க அம்மா பேர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு என் அண்ணன் ரொம்ப ஆசைப்பட்டாரு, அவரோட கனவை நான் நிறைவேற்றணும், கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றா. இத கேட்ட செம காண்டான தாரா அங்க இருக்கிற சூடான அயன் பாக்ஸை எடுத்து பூரியோட கைய வச்சு பொசுக்க பாக்குறா. பூரி வலியால துடிச்சு அலறி கையெழுத்து போட மாட்டேன்னு கும்பிட்டு கெஞ்சுறா. ஆனா தாரா இறக்கமே இல்லாம மரியாதை கையெழுத்து போடுறியா இல்லையான்னு திரும்பவும் மிரட்டுறா. பூரி கையெழுத்து போட மாட்டேன் அழுதுகிட்டே கெஞ்சினால் தாரா கேட்கறதா இல்ல, உன் அண்ணன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான், இப்போ செத்தும் போயிட்டான், ஒழுங்கா கையெழுத்து போடு, இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும்னு சொல்லி திரும்பவும் அயன் பாக்ஸை வச்சு பூரியை சுட போறா. அந்த நேரத்துல துருவா அங்க வந்து தாரா நிறுத்து அப்படின்னு தடுக்கிறான். ஆனா தாரா அவன் பேச்சையும் கேட்காம, உன் அண்ணன் பண்ண வேலைக்கு இவங்க குடும்பமே அனுபவிக்கணும், இவ கையெழுத்து போடலன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு கத்துறா. உயிருக்கு பயந்த பூரி வேண்டாம் என்னை விட்டுடுங்க நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு அழுதுகிட்டே ஒத்துக்கிறா. மனசுக்குள்ள அண்ணா என்ன மன்னிச்சுடு, அம்மா பேர்ல ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு உன் கனவு கனவாவே போயிடுச்சு அப்படின்னு அழுதுகிட்டே பேனாவை எடுக்கிறா. பூரி கையெழுத்து போட போற நிமிஷத்துல அவளோட போன் ரிங் ஆகுது. தாரா உடனே போன் எடுத்து ஸ்பீக்கரை ஆன் பண்ணி இப்போ பேசிடின்னு மிரட்டுறா. போன் பண்ணது வேற யாரும் இல்ல, பூமியோட அம்மா சாரதா தான். போன்ல பூரியோட அழுகத்தான் கேட்டு, பூரி என்னாச்சு, ஏன் அழுக, அங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க, உன்னை யாராச்சும் மிரட்டினாங்களா அப்படின்னு பதட்டமா கேக்குறாங்க. பூரி தாராவை பார்த்து பயந்து, அம்மா அண்ணன் இறந்துட்டாரு, நீங்களும் தூரமா இருக்கீங்க, எனக்கு பயமா இருக்கு, இங்க இருக்கிற நம்ம 10 ஏக்கர் நிலத்தை தாரா அவங்க பேருக்கு எழுதி கேட்டு என்னை கட்டாயப்படுத்துறாங்க, நான் இப்போ கையெழுத்து போட போறேன்னு அழுதுகிட்டே உண்மையை உடைச்சிடுறா. இத கேட்ட உடனே சாரதா, பூரி நீ எந்த பத்திரத்திலையும் கையெழுத்து போடக்கூடாது, யார் எவ்வளவு மாட்டினாலும் கையெழுத்து போடாத, ஏன்னா உன் அண்ணன் ககன் சாகல, அவன் உயிரோட தான் இருக்கான், இப்போ அவனை கூட்டிட்டு தான் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சாரதா சொன்ன விஷயத்த கேட்டு பூரி ஆனந்த கண்ணீர் வடிக்கிறா. என் அண்ணன் உயிரோட இருக்காரு சத்தமா சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. அதை கேட்டு அங்க நிக்கிற அந்த தாராவும் துருவாவும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. தாராவோட பிளான் இப்போதைக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. அடுத்தது சாரதா இப்போ பூமி ஆகாஷையும் ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு வராங்க. பூமி சொல்றா, அத்தை எதுக்காக இப்போ வீட்டுக்கு போகாம கோயிலுக்கு கூட்டு வந்தீங்கன்னு கேக்குறா. அதுக்கு சாரதா சொல்றாங்க, என் மகன் அந்த கடவுள் தான் எனக்கு திருப்பி கொடுத்திருக்காரு, நான் பண்ண பூஜை எல்லாம் பழிச்சிருக்கு அப்படின்னு நெகிழ்ந்து பேசுறாங்க. சாரதா தட்டுல இருக்கிற ஆரத்திய காட்டி ஆகாஷ் நெத்தியில குங்குமம் வைக்கிறாங்க. அப்புறம் ஆகாஷ் கிட்ட, என்னடா கஹன் அப்படி பாக்குற, பூமி நெத்தியில குங்குமம் வைன்னு சொல்றாங்க. ஆகாஷ் பூமியை பாக்குறான். ஆனா பூமி மனசுக்குள்ள, நம்ம 2 பேரும் நிஜமாலே கல்யாணம் ஆகல, இது சும்மா ஒரு பிசினஸ் டீல் தான், இப்போ இவர்கிட்ட இந்த குங்குமத்தை வச்சுக்கிறது அது பெரிய தப்பாயிடும் அப்படின்னு பயங்கரமா யோசிச்சு தவிக்கிறா. அப்புறம் சமாளிச்சு, பரவாயில்ல அத்தை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ கையாலேயே குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிறா. கோவிலை விட்டு வெளியே வரும்போது சாரதா ரொம்ப சந்தோஷமா, பூமி ககன் உயிரோட இருக்கிற விஷயத்த உங்க மாமாவுக்கு போன் பண்ணி உடனே சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பூமி பதட்டமாகி, அத்தை இப்போ எதுக்கு, நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா நேர்ல பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு தடுக்க பாக்குறா. ஏன்னா கேபி மாமாவுக்கு தெரிஞ்சா உண்மை வெளியே வந்துரும்னு பயப்படுறா. சாரதா, இல்லம்மா, இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை என்னால மனசுக்குள்ள வச்சுக்க முடியாது, நான் அவருக்கு போன் பண்ணி தான் தீருவேன்னு சொல்லி உடனே போன் பண்றாங்க. ஆகாஷத்தெல்லாம் ஒன்னும் பேச முடியாம அமைதியா பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கான்.
அடுத்தது சரச்சந்திரா வீட்ல மீரா கேபிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கா. அவளோட கையில கால்ல இருக்கிற செயின் எல்லாம் கழட்டவே மாட்டேன்னு மீரா சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்துல கேபியோட போன் ரிங் ஆகுது. மீரா போனை எடுத்து பார்த்துட்டு யார் போன் பண்றான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கர ஷாக் ஆகுறா. சாரதா தான் ஃபோன் பண்றாங்கன்ற உடனே அங்க இருக்கிற மீரா போனை வாங்கி ஸ்பீக்கர்ல போடுறா. கேபி போன்ல பேச வராரு. சாரதா ரொம்ப சந்தோஷமா, எங்க நம்ம ககன் உயிரோட தான் இருக்கான், நான் அவனை கூட்டிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு கேபி ஷாக் ஆகி, சாரதா நீ இன்னும் அந்த பழைய நினைப்புல தான் இருந்துட்டு இருக்கியா, இன்னும் அதுல இருந்து வெளியிலே வரலையா, அது ககன் இருக்காது, அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சாரதா சொல்றாங்க, ஐயோ என்ன லூசுன்னு நினைக்காதீங்க, நான் சொல்றது உண்மைதான், வேணும்னா என் பக்கத்துல இருக்கிற பூமியை கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சாரதா பூமி கிட்ட போனை கொடுத்து உங்க மாமா கிட்ட பேசுமான்னு சொல்றாங்க. பூமி முதல்ல தயங்குறா. அப்புறம் போனை வாங்கி ஆமா மாமா, ககன் மாமா உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு உண்மையை சொல்றா. இதை கேட்டு கேபி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா பக்கத்துல இருக்கிற மீரா செம ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்கா. சாரதா திரும்பவும் போனை வாங்கி இப்போ கஹன் என் பக்கத்துல தான் இருக்கான், ஆனா இப்போ அவன் பேரை மாத்திக்கிட்டு பார்க்க ரொம்ப அழகா சூப்பரா டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பெருமையா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்தா கஹன் அப்பா கிட்ட பேசுன்னு சொல்லி ஆகாஷ்ட போனை கொடுக்குறாங்க. ஆகாஷ் போனை வாங்கி கேபி கிட்ட ஹாய் டாட் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான். அவன் அப்படி பேசின உடனே பூமிக்கு பயங்கர கோவம் வருது. நாடகம் ஆடுறதுன்னா ஒரு அளவு வேண்டாமா, இவன் என்ன நிஜமாவே அப்பான்னு கூப்பிட்டுருவான் போல இருக்கே அப்படின்னு நினைச்சு ஆகாஷ் நச்சுன்னு மிதிக்கிறா. ஆகாஷ் வழியில அப்பான்னு கத்துறான். பூமி மெல்லமா சொல்ற ஆகாஷ் கிட்ட, உங்களுக்கு உங்க அப்பா மேல சின்ன வயசுல இருந்தே கோவம் இருக்கு, அவர் உங்களை விட்டுட்டு போனதால நீங்க பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்றா. அப்போ நீங்க அவர்கிட்ட ரொம்ப பாசமா பேசுனா அத்தைக்கு சந்தேகம் வந்துடணும் அப்படின்னு ஆகாஷ் கிட்ட ரகசியமா சொல்றா. இதையெல்லாம் கவனிக்காத சாரதா அப்பாவுக்கு மகனுக்கும் நடுவுல இருக்கிற தூரத்தை குறைச்சிரு, அவங்கள இந்த நேரத்துல ஒன்னா சேர்த்துரு, எனக்கு இதுவே போதும் அப்படின்னு கண்ணை மூடி சாமி கும்பிட்டு இருக்காங்க. பூமி சொன்னதுக்கு அப்புறம் ஆகாஷ் கஹன் மாதிரியே நடிச்சு, அம்மா நான் உங்ககிட்ட பேசுறேன், ஆனா அவர்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு கராரா சொல்லிடுறான். சாரதா பட விஷயத்தெல்லாம் மனசுல வச்சுக்காதடா, பேசுன்னு சொல்லியும் ஆகாஷ் நீங்க யார்கிட்ட பேசினாலும் பேசுவேன், ஆனா அவர்கிட்ட மட்டும் பேச மாட்டேன் அப்படின்னு ககன் எவ்வளவு கோபமா சொல்லுவானோ அதே மாதிரி சொல்லி நடிக்கிறான். இதை கேட்டு போன்ல இருக்கிற கேபி ரொம்ப சங்கடப்பட்டு அழுகிறாரு. சாரதா பாத்தீங்களா, நம்ம ககன் உயிரோட தான் இருக்கான்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல, சரி நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லி போனை வச்சிடுறாங்க. சாரதா போனை வச்ச உடனே கேபி பதட்டமாகி, மீரா என் கையில கால்ல இருக்கிற சங்கிலிய கழட்டி விடு, என் மகனை பார்க்க நான் உடனே போகணும் கெஞ்சுறாரு. ஆனா மீரா மாட்டேன், அவன் உங்களை சாகடிக்க பார்த்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நான் உடனே அண்ணங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. கேபி அழுது கெஞ்சுறதையும் மீறி அங்கிருந்து கிளம்பிடுறா மீரா. அடுத்தது சரச்சந்திரா வீட்டுல சரச்சந்திரா சரக்கடிச்சிட்டு இருக்கும்போது அங்க செர்ரி வரான். வந்து ரொம்ப ஆக்ரோஷமா, மாமா கஹன் அண்ணனை கொன்னது யாருன்னு எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சரச்சந்திரா மழுப்பிக்கிட்டே, உனக்கு தெரியாம கேக்குறியா இல்ல தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறியான்னு கேக்குறாரு. செர்ரி சொல்றான், நீங்க பூமி மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, கஹனண்ண நீங்க கொல்லலன்னு சொல்லுங்க, அப்பதான் நம்புவேன் அப்படின்னு சொல்றான். சரச்சந்திரா பயந்துகிட்டே நான் இல்லைன்னு சொல்றாரு. செர்ரி சொல்றான், உங்க மேல எனக்கு பயங்கர சந்தேகமா இருக்கு, நீங்க செஞ்ச தப்பால இப்போ சாரதா அத்தை, பூரி, பூமி எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, கஹனண்ண இல்லாத குறைய தீர்க்க பூமி அந்த வீட்டுக்கு மருமகளா போகணும்னு நினைக்கிறா, ஆனா அவ அங்க போனா கஹன் இல்லாத குறைதான் தெரியுமே தவிர உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, உங்களுக்கு காலம் கம்மியா இருக்குன்னு சரச்சந்திராட்ட வார்னிங் கொடுத்துட்டு அங்க இருந்து போறான் செர்ரி. அதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ப்ரோமோ ரிவ்யூ என்ன காமிக்கிறாங்கன்னா, ஆகாஷும் பூமியும் சேர்ந்து ஸ்டேஜ்ல பயங்கரமா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அவங்க டான்ஸை பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரம் பண்றாங்க. டான்ஸ் முடிஞ்சதும் எல்லாரும் இன்னும் சந்தோஷமா கைத்தட்டுறாங்க. அடுத்து ஆங்கர் மைக்க பிடிச்சி இன்னைக்கு டான்ஸ் காம்படிஷன் கிராண்ட் வின்னர் யாருன்னு நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கையாலேயே அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த கெஸ்ட் சொல்றாரு, வேற யாரும் இல்ல, நம்ம வின்னர் ஆகாஷும் பூமியும் தான் அப்படின்னு சத்தமா அனௌன்ஸ் பண்றாங்க. எல்லாரும் கைத்தட்டி கொண்டாடுறாங்க. அங்க இருக்கிற பெரிய ஸ்கிரீன்ல அவங்க 2 பேரோட போட்டோ டிஸ்பிளே ஆகுது. அப்புறம் ஆகாஷ் பேச கூப்பிடுறாங்க. ஆகாஷ் மைக் பிடிச்சி, இன்னைக்கு நான் இந்த ஷோக்கு வர்றதுக்கு காரணமே இதோ இங்க நிக்கிற இந்த பொண்ணு தான் அப்படின்னு பூமியை காட்டி சொல்றான். நான் ஜெயிச்சதுக்கும் முழுக்க முழுக்க இவங்க தான் காரணம் அப்படின்னு பூமியை பாராட்டுறான். ஆகாஷ் தொடர்ந்து பேசும்போது, என்னோட சேர்ந்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஒரே சிங்கிள்ல பண்ணி எல்லாரையும் அசத்திட்டாங்க, அவளோட டேலண்ட் உண்மையிலே ரொம்ப பெருசு, எல்லாரும் அவங்களுக்கு ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றான். எல்லாரும் பூமிக்காக கைத்தட்டுறாங்க.
ஆகாஷ் பூமிய பார்த்து அவ்வளோ பாராட்டி பேசுறத கேட்டு பூமி சந்தோஷப்படுறா. அந்த மொத்த ப்ரோகிராமையும் சரச்சந்திரா, அபூர்வா 2 பேரும் டிவில பார்த்துட்டு அப்படியே வாயடிச்சு போய் ஷாக்கிங்கா நிக்கிறாங்க. சூர்யா இவங்க டான்ஸ் ஆடுற வீடியோவ அவன் ஃபோன்ல லைவா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அதோட முடியுது. பாய் மக்களே!